ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு நிமிஷம் நான் உங்கள் கோழி. இன்னைக்கான இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது மோட்டரோலா தரப்புலேருந்து இப்போ ரீசெண்டாக லான்ச் ஆன மோட்டரோலா ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோனை பற்றி பார்க்க போகிறோங்க. ஆமாங்க, மோட்டரோலோட எட்ஜ் ப்ளஸ் இந்த பர்டிகுலர் ஸ்மார்ட் ஃபோனோட அறிமுக விமர்சனம் மற்றும் முதல் பார்வை இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நமக்கு ஸ்பான்சர் பண்ணுறது அபுரா மொபைல்ஸ். நீங்கள் திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி இந்த 3 மாவட்டத்திலேருந்து மோட்டரோலா எட்ஜ் ப்ளஸ் இல்லாட்டினா உங்களுக்கு என்ன ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும்னு நினச்சிங்கனாலும் உங்கள் பக்கத்தில் இருக்க அபுரா ஷோரூமில் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்ம சேனல்லேருந்து போகிறவங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவான ஆஃபருங்க. ஸோ பார்த்து நீங்கள் மொபைல் வாங்கினா அபுரா மொபைல்ஸில் பை பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்த்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போல இன்னும் பல இன்ட்ரெஸ்டிங் டெக் அப்டேட் மற்றும் மொபைல் அன்பாக்சிங் பத்தி தெரிஞ்சுட நம்ம தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யாருக்குமே சப்ஸ்கிரைப் பண்ணவங்க கூட இருக்க பெல் ஐகான் அடிச்சுட்டு ஆளுங்க ஆப்ஷன் கிளிக் பண்ணா நாங்க அப்படியே வந்து சேரும். ஓகேங்க, ஃபர்ஸ்ட் இந்த மொபைலோட பில்ட் குவாலிட்டியிலேருந்து ஆரம்பிக்கல. இந்த மொபைல் பார்த்தா பேக் சைடு கிளாஸால் பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்பவே பார்த்தா கைக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. ஆமாங்க, இது ஒரு பெரிய மொபைல், ஆனாலும் பார்த்தா உங்களுக்கு கைக்கு ஒரு கம்ஃபர்டபுளான மொபைலாக இருக்குது. கீழே விழுந்துருமா வலிக்கு விழுந்துருமா அப்படிங்கிற பயம் உங்களுக்கு இருக்காதுங்க. அது மட்டும் இல்லாமல் பேக் சைடு இருக்க கிரேடியன்ட் பேக்னா ரொம்பவே பார்க்குறதுக்கு அழகாக இருக்குங்க. ஆமாங்க, மோட்டரோலா பார்த்தா புதிய ஒரு கிரேடியன்ட் பேக்கை இந்த ஸ்மார்ட் ஃபோன் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இது ஃப்ரெண்ட்ஸ் என்ன வரல, இந்த மொபைலில் பார்த்தீங்கன்னா இந்த மொபைலுக்கு பேருக்கு ஏற்றாப்புலே பார்த்தீங்கன்னா மோட்டரோலா ஒரு எட்ஜ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஆமாங்க, ரெண்டு சைடுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே கேவலாக இருக்குது. வாட்டர் ஃபால் டிஸ்பிளே இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இடம் பெற்றுக்குங்க. ஸோ இந்தியாவில் 2020 பார்த்தீங்கன்னா நம்மளோட நடைமுறை விற்பனைக்கு வந்திருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மோட்டரோட எட்ஜ் ப்ளஸ் தான் பார்த்தீங்கன்னா இவ்வளோ கேவாக வந்திருக்கு. ஸோ OnePlus-ஓட 8 Pro அந்த பர்டிகுலர் ஸ்மார்ட் ஃபோன்லாம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் கேவ்டு இல்லை. பட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் பார்த்தா மோட்டரோலா ரொம்பவே ஒர்க் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. நீங்கள் ஒரு கேவ்டு எட்ஜ் டிஸ்பிளே வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு ஸ்மார்ட் ஃபோனாக இருக்குங்க. ஸோ இது 6.7 inch ஃபுல் HD+ டிஸ்பிளேயோட வருதுங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனில் பார்த்தா OLED டிஸ்பிளே பார்த்தா மோட்டரோலா யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்க்ரீன் பாடி ரேஷியோ பார்த்தீங்கன்னா அப் டு 95% வர போகுதுங்க. ஃபுல்லாகவே உங்களுக்கு டிஸ்பிளே தான் இருக்குது. பட் இதை யூஸ் பண்ணாமல் சார் ரொம்ப கவனமாக பார்த்து யூஸ் பண்ணுங்க. லைட்டாக கீழே போட்டால் டிஸ்பிளே போயிடும். ஸோ டிஸ்பிளே தான் பார்த்தா அந்த ஃபோனில் மெயின் ஹைலைட்டுங்க. ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோனில் இப்போதைக்கு நீங்கள் மார்க்கெட்டில் வாங்கணும், அது ஆஃப்லைனில் நல்ல ஒரு ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன் வாங்குறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு டிஸ்பிளேயோட அந்த ஸ்மார்ட் ஃபோன் வருதுங்க. மேலும் இந்த ஸ்மார்ட் ஃபோன் ரெஃப்ரெஷ் ரேட் வரல, இது பார்த்தா 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட வருதுங்க. ஓகேங்க, இந்த மொபைலில் நீங்கள் வீடியோ பார்க்கும் சில பார்த்தா வீவிங் ஆங்கிள்ஸ் தாறுமாறாக இருக்குங்க. பட் ஒன்னே நோட்டீஸ் பண்ணுங்க, இந்த மொபைல் பார்த்தா எட்ஜ் டிஸ்பிளே இருக்கிறதுனால உங்களுக்கு வீடியோலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே உடஞ்சி பார்த்தீங்கன்னா அந்த எட்ஜில் தான் பாதி இது வரும். ஸோ நீங்கள் எதுவும் சோஷியல் மீடியா யூஸ் பண்ணணும் சொல்ல கூடவே உங்களுக்கு பாதி லெட்டர் பார்த்தீங்கன்னா இந்த சைடை கிராவாக இருக்கிற ரைட் அண்ட் லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெக்ஸ்ட் தெரியுங்க. ஸோ இந்த இது பார்த்தா இந்த மொபைலில் கொஞ்சம் ஒரு தடுமாற்றமாக இருக்கும். நீங்கள் மொதல் டைம் யூஸ் பண்ணணும் சார் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அதுக்கப்புறம் யூஸ் பண்ண பார்த்தா அந்த எட்ஜ் டிஸ்பிளே உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சி போயிருங்க. இந்த மொபைலோட ப்ராசஸர் முதல்ல இது பார்த்தீங்கன்னா குவால்காமோட லேட்டஸ்ட் ஃப்ளாக்ஷிப் ப்ராசஸரான குவால்காம் ஸ்னாப்டிராகன் 865 ரன் ஆகுதுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மொபைல் 12 GB ரேமோட வருதுங்க. அதனால பார்த்தீங்கன்னா கேமிங்க்கு எந்த இடத்துல தடுமாற்றம் இருக்காது. ஸோ ஈஸியாக ஹேண்டில் பண்ணுங்க. ஒரு 3 வருஷத்துக்கு நீங்கள் நல்ல ஒரு ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன் வைக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு இது பார்த்தா ஒரு நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்குங்க. ஸோ 865 பற்றி சொல்ல வேண்டாம், எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி பார்த்தீங்கன்னா இது ஈஸியாக ஹேண்டில் பண்ணு இந்த ஃபோனை. ஸோ எந்த இடத்தையும் பார்த்தா லேகிங் எதுவுமே பார்க்க முடியாது. மோட்டரோலா தரப்பில் 2020 பார்த்தா ஒரு சூப்பரான ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன் எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஓகேங்க, இந்த ஸ்மார்ட் ஃபோனோட கேமரான்னு வரல, இதில் பார்த்தா பேக் சைடு ட்ரிபிள் ரியர் கேமரா கொண்டு வந்திருக்காங்க. பிரைமரி பார்த்தா 108 MB பிரைமரி கேமரா கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 16 MB டெலிஃபோட்டோ லென்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அப் டு 3x வரை ஆப்டிகல் ஜூம் பண்ணிக்கலாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு 8 மெகாபிக்சல் பார்த்தா அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. இது எது ஃப்ரெண்ட்ஸ்னு வரல, இந்த மொபைல் இருக்க பஞ்ச் கோல் நட்ஸ் பார்த்தா 25 MB செல்ஃபி கேமராவோட வருதுங்க. ஆமாங்க, இதோட ஃபோட்டோ சாம்பிள்ஸ் எல்லாம் பார்த்தா வீடியோட கடைசியில் பார்ப்போம். ஸோ அதுக்கு மேலே இந்த மொபைலோட பிளேஸ்மெண்ட்டை பற்றி பேசல. இதில் பார்த்தா பாட்டமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைப் சி போட்டோ நம்ம ஸ்பீக்கர்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா சிம் கார்டு ட்ரை கொடுத்துருக்காங்க. உங்களோட ரைட் சைடு வரல வால்யூம் பேக்கர்ஸ் கீ மற்றும் பவர் பட்டன் கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்க, இந்த மொபைலோட பேட்டரி வரல, இதில் பார்த்தா 5000 mAh பேட்டரி இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தா இந்த மொபைல் 18 watts ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட வருதுங்க. இந்த மொபைலில் ஒயர்லெஸ் சார்ஜிங் இருக்குங்க. இதில் பார்த்தீங்கன்னா அப் டு 15 watts வர பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர் பார்த்தீங்கன்னா ஒயர்லெஸ்லேயும் உங்களுக்கு சப்போர்ட் ஆகுங்க. ஆமாங்க, அது மட்டும் இல்லாமல் இதில் பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் சார்ஜ் டெக்னாலஜி இருக்குங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 watts வருது. ஸோ உங்ககிட்ட பக்கத்தில் இன்னொரு ஒரு ஒயர்லெஸ் ஸ்மார்ட் ஃபோன் இருந்தால் நீங்கள் ரெண்டையும் பேர் பண்ணி சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷனும் பார்த்தீங்கன்னா மோட்டரோலா எட்ஜ் ப்ளஸ்ல எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஓகேங்க, இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த மொபைல் இருக்க பார்த்தீங்கன்னா 108 MB எடுத்த கேமரா சாம்பிள் தாங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனில் எடுத்த அந்த 108 MB கேமரா சாம்பிள் எப்படி இருக்குங்கிறத மறக்காம கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க. ஸோ இன்னும் கேமரா சாம்பிள்ஸை பாருங்க. பார்த்துட்டு வீடியோ பார்த்தா மோட்டரோட எட்ஜ் ப்ளஸ் ஸ்மார்ட் ஃபோன் எடுத்துங்க. ஸோ அந்த வீடியோ கிளாரிட்டி எப்படி மறக்காம பண்ணுங்க.
ஓகேங்க, இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் இருக்க வீடியோ ரெக்கார்டிங் மற்றும் ஃபோட்டோ சம்ஸில் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த 108 MB கேமரா பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுது அப்படிங்கிற உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே இருக்க கமெண்ட்ஸ்லாம் பதிவு பண்ணுங்கள். ஓகேங்க, ஃபைனலாக நம்மளோட ரேம் அண்ட் வேரியன்ட் வரல. இது பார்த்தா 12 GB ரேம் மற்றும் 256 GB வேரியண்டோட வருங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தா இப்போ இந்தியாவில் பார்த்தா 75,000ங்கிற ப்ரைஸிங்கில் வித்துட்டு இருக்காங்க. இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா மோட்டரோலோட Edge Plusஓட வீடியோ. ஸோ நீங்கள் இந்த மோட்டரோலா Edge Plus மற்றும் நிறைய ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும் இருந்தீங்கன்னா பட்ஜெட்டில் டேப்லெட் லெனோவா டேப் எதுவும் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் பக்கத்தில் இருக்க அப்ரா ஷோரூமில் போய் விசிட் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் எக்ஸ்க்ளூசிவாக போகிறவங்களுக்கு கிஃப்ட் பண்ணலாம், செக் பண்ணிக்கோங்க. இவ்வளோ தான் அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி